இந்த ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஃபேட்டி லிவர் FATTY ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும். பார்த்துருக்கீங்களா? அது ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா அதுக்கு தான் முக்கியமான ஆபத்தான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எழுதி வச்சுடுங்க. இந்த ஃபேட்டி லிவர் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிப்பு உண்டு பண்ணுறதுனால என்ன வருது? ஃபேட்டி லிவர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு என்ன வருது? ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா எப்படி? முழுமையாக சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்படின்னு யார் சொன்னால்? மருத்துவத்தில் ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். ஸோ பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாக்க முடியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய சுகர் பேஷண்ட்ஸு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் என்ன வருது? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மாத்திரையெல்லாம் ஒழுங்காக தான் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. மாத்திரை இன்சுலின்லாம் ஒழுங்காக போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதம் கூடும், அடுத்த மாதம் குறையும், அடுத்த மாதம் கூடும், இந்த மாதம் குறையும். இந்த சேஞ்ச் தான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர நிரந்தர தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் தெரியுமா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். அதான் திரும்ப திரும்ப அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. எந்த புத்தகம்? இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த மாத்திரையை நிரந்தரமாக நடத்த முடியும், இந்த வெயிட்டை குறைக்க முடியும், இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லை, ரெமிஷன் இஸ் பாசிபிள். அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா சுகர் மாத்திரையும் இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தலாம் அப்படின்னு சொன்னது யாரும் இந்த புத்தகம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ் டயட். அதனால் நீங்கள் இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னு வைங்களேன், இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கால் பண்ணி பேசுங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஃபேட்டி லிவர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கூட இருதய மாரடைப்பு வருமோ அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. பாருங்கள்.